2025ஆம் ஆண்டு கடக ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்? அப்பாடா, பெரும் நிம்மதியான ஆண்டுங்க. ஏன்னா நிறைய பட்டுட்டீங்க. பட்டு இந்த மாதிரி கஷ்டம் வாழ்க்கையில யாருமே படக்கூடாதுன்னு நீங்களே நினைச்சிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்ச ஒரே ராசியா இருக்குன்னா கடக ராசி தான். ஏன்னா அஷ்டம சனி இந்த வருஷம் ஓப்பனிங் 3 மாசத்துலேருந்து விலைக்கு போறாரு. ஸோ விலைக்கு போன உடனே தான் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட் பண்ணுவார். ஒரு விஷயத்தையும் பாக்கியஸ்தானத்தில் போக சூப்பராக பண்ணுவார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டு கொள்கையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வருஷம் உங்களுக்கு குரு பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது, எல்லாமே பாசிபிலிட்டி இருக்குங்க. என்ன உங்களுக்கு வந்து தேவையோ அதை வந்து இந்த 2025 சூப்பராக கொடுக்கும். ஸோ இந்த 2025ல் நீங்கள் முன்னாடி 2024ல் வேலை இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, சொந்தக்காரன் மதிக்கலை, கஷ்டப்படுத்தினானுங்க, அவமானப்படுத்தினானுங்க, எல்லாருக்குமே திருப்பி அடிப்பீங்க. அந்த திருப்பி அடிக்கிறதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை அமையணும், தொழில் அமையணும், பணம் அமைக்கணும். இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து வரும். அப்போ நல்லா ரொட்டேஷன் பண்ணலாம். அப்போ வேலை எப்படி கிடைக்கும்? இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்களை வேலையை விட்டு துரத்துனாங்களோ திருப்பி கூப்பிட்டு வேலையை கொடுப்பாங்க. ஒரு நிறுவனத்தில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ அதே டைமில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் வேலையிலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் வேலை வரைக்குமே இந்த வேலை தொழிலில் மாற்றத்தை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக சனி 9ல் போகிறது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? தொழிலில் வந்து பெரும் சரிவை சந்திச்சிங்க இல்லையா? கடன் பிரச்சனை, அந்த தொழிலில் வந்து நண்பர்கள் ஏமாற்றிட்டாங்க. ஸோ எல்லாருமே சொந்தக்காரங்க ஏமாற்றிட்டான். ஸோ நகை அடமானம் வச்சேன், எல்லாமே போச்சு. ஒரு கடைக்கு 2 கடை, 2 கடைக்கு 3 கடை, எல்லாமே வச்சு நஷ்டம். பணம் இல்லை, வீட்டில் பொண்டாட்டி திட்டினா, புருஷன் திட்டினா, ஏகப்பட்ட பிரச்சனை, அண்ணன் தம்பி சண்டை, வெட்டு குத்து. தொழிலில் தாங்க அவ்வளோ சரிவு. ஏன்னா 8ல் வரக்குள்ள இது எல்லாத்தையுமே உங்களுக்கு பண்ணார் இல்லையா? அப்போ இந்த இடத்துல 9க்கு போன உடனே இதுலேருந்து அப்படியே டக்குன்னு மேலே வருவீங்க. அந்த எதிர்பார்ப்பு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை 2025ஆம் ஆண்டு கிடைக்க போகுது. தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறு வியாபாரிகள் தான் நம்ம எப்போவுமே சொல்கிறது. அடிப்படையாக வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும். தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பெருசாக வரக்கூடும், லாபங்கள் அதிகமாக வரும். 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் போகக்கூடிய சனி மட்டும் இல்லைங்க, அதே டைமில் ராகு கேது பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வரப்போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மாற்றங்களுக்கு உண்டான நேரம். அதே டைமில் பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முன்னாடி தொழிலில் நஷ்டமாச்சு இல்லையா? அவங்களாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க இல்லையா? யாரோ நீங்களே மறந்துருப்பீங்க, அவங்க வந்து இப்போ தேடி வந்து பணம் கொடுப்பாங்க. ஸோ பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் 2025ஆம் ஆண்டு. இப்போ அதில் போன வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனி போனோன்னா திடீர் அதிர்ஷ்டத்தையும் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் பயணம் பெற்றிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் லாட்ரி, ரேஸு, குதிரை பந்தயம், அந்த இடத்துலையும் உங்களுக்கு பணத்தை கொடுத்தாரு தான். பணம் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அது எப்படி போயிருக்குன்னா வந்த ஸ்பீடுக்கே வெளியே போயிருக்கும். அப்போ ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவல் பேலன்ஸாக தான் அது உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லாவே இருக்கக்கூடும். அதில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா காதல், திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் காதலர்கள், பிரிந்த காதலர்கள் முதல்ல ஒன்று சேருவீங்க. எப்படி ஒன்று சேருவீங்க? அடிச்சுக்கிட்டு வெளியே போனீங்க இல்லையா, அவங்க வந்து திருப்பி வருவாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி சார் உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இடத்துல வந்து இல்லாமல் போயிருங்க. ஈகோ, காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லுவோம். 2 பேருமே புரிதல் இல்லாமல் பிரிதலில் போயிருப்பீங்க. அப்போ இந்த காதலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுடைய அந்த ஈகோவை வந்து வெளியே தள்ளிடுவீங்க. வெளியே தள்ளினோடனே காதலில் வந்து த பெஸ்ட் இவர் தான்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிதல் வந்து உங்களுக்கு வரக்கூடும். ஏன்னா 9ல் சனி போன உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுப்பார். அப்போ பிரிந்த காதலர்கள் நிச்சயமாக ஒன்று சேருவீங்க. ஸோ காதல் செய்கிறவங்களுக்கு புதுசாக இப்போ வந்து நீங்கள் வந்து காதலை சொல்கிறீங்கன்னா உடனே அது கல்யாணத்தில் போய் முடியும். 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி டக்குன்னு போய்ட்டு அது கல்யாணத்தில் போய் முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். ஸோ நீங்கள் காதலை வந்து கண்டிப்பாக உறக்க சொல்லலாம். காதலர்கள் வந்து மகிழ்ச்சியாகவே நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறமா வரக்கூடியது நல்ல வரன்கள் வருங்க. இந்த மாதிரி பொண்ணு தான் சார் நான் எதிர்பார்த்தேன் அப்படி சொல்லுவீங்க இல்லையா, அவங்களாம் அப்படி கிடைக்கும். மாப்பிள்ளை சிங்க மாதிரி வேணும் சார் எனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போன தடவை அசிங்கமான வாழ்க்கையை வந்து கஷ்டமாக இருந்துடும். கல்யாண வாழ்க்கையே நடக்கலை நிறைய பேருக்கு, அதில் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை இன்பமாக இருக்குங்க, அது மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஸோ கல்யாணம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நடக்கக்கூடும். கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அந்த கஷ்டப்பட்டதுக்கான காலகட்டமாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம், அது ஃபைனல் டிக்ளரேஷன் வந்து கல்யாணத்தில் ஹாப்பியாக இருப்பீங்க. கணவன் மனைவி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும்
குறிப்பாக டிவோர்ஸ் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு. அந்த டிவோர்ஸ் ஆனவங்களும் திருப்பி யோசிப்பாங்க, பொண்ணு சேர்ந்துடலாம், என் பையன் கஷ்டப்படுறான், பொண்ணு கஷ்டப்படுறா, குழந்தைக்காக ஒற்றுமையாக போகலாம் அப்படின்றத வந்து திருப்பி பாக்கியத்தில் வரக்குள்ள குடும்பத்தில் அந்த பாக்கியத்தை கொண்டு வருவாருங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் இதே போன வருஷத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் இருந்து சந்தோஷமாக இருந்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அதே சனி பகவானும் கொடுக்கவும் செஞ்சுருக்காரு. 2025 இதை விட ஃபார் பெட்டராவது உங்களுக்கு இருக்கக்கூடும். வெளிநாட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு வெளிநாட்டுக்கு போவீங்க. எதிர்பார்க்காத கண்ட்ரின்னா என்னது? வெஸ்டர்ன் கண்ட்ரி. கண்டிப்பாக இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு ராஜா அவர் தாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நன்மையை வந்து அதிகமாக செய்யக்கூடிய கிரகமே சனி தான். ஏன்னா 9க்கு போகிறார் இல்லையா, பாக்கியஸ்தானம். மார்ச்லேருந்து பட்டையை கிளப்பக்கூடிய காலகட்டம். அப்போ வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா குரு பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருவார் ஜூன் மாதம். அந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகலாம். யூகே உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியில் ஃபஸ்ட்டு யூகே போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், கனடா போகலாம், யூஎஸ். இந்த கண்ட்ரிலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடும். வெளிநாட்டில் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வருமானம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் தொழில் நஷ்டம் அடைஞ்சாங்க இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆகி உட்காந்துருப்பாங்க, ஐயோ போச்சே பணம் சொல்லிட்டு பதட்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் ரிலீஸ் ஆகும், ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகும். அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு தொழில் உடனே பண்ணுவீங்க. உடனே டக்குன்னு வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கக்கூடும். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்ல ஹாப்பியாகவே இந்த வருஷம் வந்து இருக்கலாம். 2025 உங்களுக்கான வருஷமாக நம்ம எடுத்துக்கலாம். ஐடியில் இருக்கிறவங்களுக்கு, ஐடி அண்ட் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏகப்பட்ட மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் தான் 2024 அதுக்கு முன்னாடிலேருந்தே இருந்துச்சு. ஸோ 2024 அதிகபட்ச உச்சத்துக்கு போயிட்டாங்க. நிறைய பேர் கற்பனை, அதாவது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அந்த இதுக்கெல்லாம் தற்கொலையே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா வேலையில் அவ்வளோ ப்ரெஷரு, வேலை இழந்தது. ஐடியில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வேலை இழப்பாக இருந்துச்சு. அதே டைமில் வேலை சுமையும் ஒரு காரணமாக இருந்துச்சு. அதை அப்படியே முற்றிலும் மாறி உங்களுக்கு வேறு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும், அல்லது பணம், அதாவது மாத வருமானம் இருக்கு இல்லையா, அது அதிகமாக வரக்கூடும். ஸோ உங்களுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகளை வந்து இந்த வருஷம் அழகாக தருங்க. ஸோ உங்களுக்கு எப்போ டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னா மார்ச்லேருந்து அந்த செப்டம்பர் காலகட்டம் 2025 சூப்பராக இருக்கணும். அதற்கு அடுத்ததாக வீடு வாகனம். இந்த வீடு வாகனம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து வாடகை வீட்டில் இருந்தீங்க இல்லையா, வாடகை வீட்டில் இருந்து லீஸுக்கு இருந்து, ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியத்தில் போகக்கூடிய சனி பகவான், 12ல் வரக்கூடிய குரு, ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஒரு கிரகத்தின் பயிற்சி கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு நல்ல மாற்றம், முன்னேற்றம் வரக்கூடும். வீடு நினச்ச மாதிரியே வாங்குவீங்க. டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருந்துச்சு இல்லையா, பூர்வீக சொத்து பிரச்சனை, அந்த பூர்வீக சொத்து, அந்த அப்பா தாத்தா அத்தையோட சொத்து, பாட்டியோட சொத்து, இதெல்லாம் திருப்பி வரக்கூடும். வாடகை வீட்டுக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வாடகை கட்ட முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு வாங்குறதுக்கான லோன் கிடைக்கும். ஸோ வந்து வாடகை வீட்டிலேருந்து உங்கள் நிலைமை வந்து சொந்த வீடு வாங்குறதுக்கான டெவலப்மெண்ட்டும் இதே கிரகம் வந்து கொடுக்க போகுது. அதே மாதிரி சின்ன வீட்டில் இருந்தீங்கன்னா வாடகை வீட்டில் அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேறு வீட்டுக்கு போவீங்க. இப்போ 5000 வாடகை வீட்டில் இருக்கீங்களா, 8000 நல்ல வீடாக பார்த்துட்டு போவீங்க. ஸோ உங்களுடைய சொசைட்டி நல்லா இருக்கக்கூடும். அதாவது வருமானம், வசதி, வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கக்கூடும். வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வாங்குவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வாகனத்தின் மூலியமாக தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும். இப்போ கார் வச்சுருக்காங்க, லாரி வச்சுருக்காங்க, அதே டைமில் வந்து கிட்டத்தட்ட இந்த குட்டியான வச்சு ஓட்டுறவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தை வந்து மெயினாக வச்சு தொழில் பண்ணலாம். பிடிச்ச வாகனமும் உங்களுக்கு வந்து அருமையாக அமையக்கூடும். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தில் உதிரிப்பாகங்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுருவாங்க, ஆட்டோமொபைல் ஷாப் வச்சுருவாங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் வரக்கூடும். ஸோ அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வாகனத்தை வச்சு மெயினாக தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ கண்டிப்பாக டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு வரக்கூடும். ஒரு வண்டி வச்சுருக்கீங்களா, இன்னொரு வண்டி வாங்குவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறவங்களுக்கு 2 கடை போடுவீங்க, 3 கடையாக மாறும். டெவலப்மெண்ட்டு தாங்க இந்த 2025 டெவலப்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. ஸோ குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக குழந்தை உண்டு. எப்படி உண்டு அப்படின்னு பார்க்கல, கிரகங்கள் தரக்கூடிய மாற்றங்கள் தான். அப்போ கண்டிப்பாக 4 கிரகங்கள் திட்டவட்டமாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கூடும். ஆண்டுகோள்கள் அருமையாக இருக்கிறதுனால குழந்தை உண்டு. குழந்தை பேருக்கு கஷ்டப்பட்டவங்க குலதெய்வ வழிபாடு செய்ய நல்லது உண்டாகக்கூடும். அதே டைமில் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சீமந்த வளையகாப்பு கண்டிப்பாக நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வயசாகி எனக்கு 40 வயசு ஆகிடுச்சு சார், எனக்கு எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து 38 வயசாச்சு, குழந்தையே பிறகுல, ஐயோ வயசாகி முடிஞ்சிருவோன்னு நினைக்கிறவங்களுக்கு
குழந்தை பேரு இந்த வருஷம் கடகராசிக்கு உறுதியாக்கப்படும். இப்போ இந்த குழந்தை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுப்பீங்களா, மாசம் மாசம் எடுத்து விரக்தி ஆயிடுச்சு சார், பாசிட்டிவ்னு பார்த்தா நெகட்டிவ் வருது, ஒரு மாதிரியாவே இருந்துச்சு இல்லையா உங்களுக்கு. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கண்டிப்பா குழந்தை பேர் உறுதியாகப்படும். நீங்க சாதாரணமாக போய்ட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பீங்க, உங்களுக்கு குழந்தை இருக்குங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு திடீர் குழந்தை வாய்ப்புகளை இந்த தடவை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தான் உங்களுக்கு கொடுக்க போறார். ஸோ இந்த வருஷம் குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை கண்டிப்பாக கொடுக்கக்கூடும். அதற்கு அடுத்ததாக மாணவிகளுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல மாற்றங்கள் வரக்கூடும். எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உங்களுடைய இந்த வருஷத்துல இந்த மே மாசத்துக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இது பார்த்தீங்கன்னா கல்வியில முதல்நிலை மாணவராக வரலாம். நீங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. படிக்காதவங்களாம் புக்கை திறந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்றதுக்கு நல்ல சூழ்நிலை அப்படியே சாதகமாக வரக்கூடும். ஸோ உயர்நிலை கல்வி, அதாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடும். நல்ல மாற்றங்களுக்கு உண்டான நேரம் தான். அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மகிழ்ச்சியா இருக்கும். உறுதியா நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல் கிரகமே சூரியன். அப்ப சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டின் அதிபதி. சூரியன் ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை தான் செய்ய போறார். அதுக்கு அடுத்ததாக மார்ச்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இந்த காலகட்டங்களில் அரசியலில் ஒரு புரட்சி உண்டாகக்கூடும். பதவிகளில் வட்டச் செயலாளர், பொருளாளர், மாவட்டம் பிரதிநிதி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றிணை கிளை செயலாளர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு சோர்ஸை கண்டிப்பாக அரசியலில் ஏற்படுத்தி கொடுக்கும். சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான காலகட்டங்க. சினிமா அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சுக்கிரன், புதன் 2 பேரும் எடுத்துக்கணும். அதில் உழைப்பு அதிகமாக கொடுக்குறது சனி பகவான். அப்போ சனி பகவான் இந்த வருஷம் உங்களுக்கு முதல்ல அஷ்டம சனி இந்த வருஷம் முடியுதுங்க. கஷ்டம் தீர்ந்துடும். நீங்கள் டைரக்டர் ஆகிடுவீங்க, ஆக்டர்ஸாக மாறுவீங்க. ஸோ எல்லா துறையிலுமே சினிமாவில் இருக்க 24 கிராஃப்ட்ஸ்லையும் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கக்கூடும். விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பம் நல்லா இருக்கு, வயலெல்லாம் நெல்லா இருக்கு. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொன் மழை நிச்சயமாக பெய்யக்கூடும். அப்போ மழை பெஞ்ச என்ன ஆகும், மகசூல் அதிகமாக வரும், வசூல் அதிகமாக இருக்கும், நெல் பயிர் அதிகமாக வரும், கரும்பு எல்லாமே சாதகமாக வரும், காய்கறிகள், பழங்கள் எல்லாமே நேரடியாக உங்களுக்கு லாபத்தை தரக்கூடும். விதைகள் வாங்குவதற்கே உங்களுக்கு பணம் நிறைய வரக்கூடும். ஸோ விவசாயம் செய்கிறவங்களுக்கு இந்த டிராக்டர்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டருக்கு 2 டிராக்டர் வாங்குவீங்க. ஸோ நிறைய இந்த டாக்குமெண்ட்டு, புதுசாக நிலம் வாங்கி உள்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு விவசாய மக்களுக்கு உண்டாகக்கூடும். 9 பாக்கிய சனி இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் சனியை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ராகு பயிற்சி, அதுக்கப்புறம் குரு பயிற்சி, இது எல்லாமே 1 by 1 நடக்க போகுது. ஸோ கடகராசி 2025 கொடுக்கூடிய மதிப்பெண்கள் 90% நன்மை, 10% தீமை. ஸோ அந்த தீமையை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் இந்த இடத்துல எடுத்துக்கணும். இப்போ எதுலலாம் நீங்கள் நல்லது அடைய போறீங்கன்றது தான் இந்த வேலை, தொழில் எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லியிருப்போம். வணங்க வேண்டிய தெய்வம், பொது வழிபாடு கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக சிவ பூஜை வழிபாடு அதிகமாக ப்ரேயர் பண்ணுங்க. கடகராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பூசம், ஆயில்யம், புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த 3 நட்சத்திரங்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை. அதுவே சிறப்பாக இருக்கணும். பிரகஸ்பதி பிறந்தது பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சர்பராஜன், பாபாஜி இவங்கெல்லாம் பிறந்த நட்சத்திரம். அப்போ கடகத்தில் அருமையான நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பாக தெய்வீக வழிபாடே உங்களை நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க, ஆடை தானம் பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. 2025ஆம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக அமைவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாம் உள்ள இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார். நன்றி.